பொழுது விடிஞ்சதுல இருந்து பொழுது அடங்குற வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செத்த உட்கார முடியுதா? இந்த ஆம்பளைய மட்டும் வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிடுறாங்க. நம்மளுக்கு ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது. தீபாவளி பண்டிகைன்னு லீவா கிடைக்குது, அன்னைக்குதான் வேலை அதிகமா இருக்கு. என்னத்த சொல்ல, பொம்பளையா பிறந்தாலே இப்படித்தே வேலை செஞ்சு சாகணும்னு தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. ராணியக்கா, சின்ன பொண்ணு வா வா. என்னக்கா முன்னாடிலாம் வேலை வெட்டிலாம் முடிச்சிட்டு மரத்தடிக்கு வருவ, நல்லா கதை விட்டு பேசிக்கிட்டு இருப்போம். நீ மரத்தடிக்கே வரமாட்ற. என்னடி செய்யறது, வேலையும் வெட்டியும் மத்தே வீட்டுக்குள்ளேயே குறைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, பொம்பளைன்னு பிறந்தா வீட்டு வேலை இருக்கத்தாங்க செய்யும். நம்மளுக்கும் ரெஸ்ட் இருக்கணும்க்கா. நம்ம உடம்பையும் பாத்துக்கணும். இப்படியே 24 மணி நேரமும் வேலையே பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீ சொல்றதும் சரிதாண்டி. ஒரு பாத்திரம் மண்ட வளர்த்தல ஒரு கூட்டலைனா ஏன் மாமியாரு கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, மாமியார்களுக்கு கிழிக்கிறத தவிர வேற என்னக்கா தெரியும்? நம்ம என்ன ரோபாவா 24 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு? மாமியாரு ஏன் மாமியாரு அந்த ஆழத்துல எல்லாம் அவங்க மாமியார்கிட்ட ஓப்பி அடிச்சுதான்க்கா இருக்கும். அக்கா, இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கா. நம்ம முடியாம படுத்துக்கிட்டா நம்மள யார் கவனிக்கிறது? அப்பயும் நம்ம தாண்டி வேலை பார்க்கணும். சரி, இதுல நம்ம உடம்ப நம்ம தான்க்கா பாத்துக்கிறோன்னு. எப்படி இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்க போறோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சென்று பார்த்தா என்ன? இப்போ உனக்கு நான் மரத்தடியில வந்து பேசணும், அப்படித்தானே? ஆமாக்கா, மரத்தடியில பேசாம பொழுதே போக மாட்டேங்குது. எம்பிட்டு நேரமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது. நான் வீட்டுக்குள்ள இருந்தா என் மாமியார் அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யு போட்டு டார்ச்சர் பண்ணுதுக்கா. என்ன சரோஜாக்கா, கீரையும் கையுமா வாரீங்க? ஆமா ராணி, இப்பதே தோட்டத்துல இருந்து வாரேன். தோட்டத்துல நல்ல பச்சை பச்சைன்னு முருங்கைக்கீரை இருந்துச்சு. பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் கொஞ்சோண்டு இனிக்கிட்டு வந்தேன். எங்க வீட்டுக்காரரு முருங்கைக்கீரை சாப்பிடணும்னு நேத்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. நிறையவா பறிச்சுட்டு வந்தீங்க? இல்ல ராணி, எங்களுக்கு மட்டுமே கொஞ்சோண்டு பறிச்சுட்டு வந்தேன். நீ காலையிலே சொல்லிருக்கலாம்ல, உனக்கும் சேர்த்து ஒடிச்சிட்டு வந்திருப்பேன். சரிக்கா, நாளைக்கு தான் தோட்டத்துக்கு போவீங்கல்ல, அப்ப பறிச்சுட்டு வந்தக்கா எங்களுக்கு கொஞ்சம். சரி ராணி, நாளைக்கு பறிச்சுட்டு வந்து தாரேன். இதுல வேணா கொஞ்சம் எடுத்துக்கறியா? இருக்கட்டும்க்கா, நீங்களே கொஞ்சம் மத்தான பறிச்சுட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வைங்க, நாளைக்கு எனக்கு பறிச்சுட்டு வந்தக்கா. சரி. அடியே சின்ன பொண்ணு, என்ன டீ இங்கிட்டு வந்திருக்கறவ? உங்களை எல்லாம் பாக்கணும்னு தான் வந்தேன். என்னது, எங்களெல்லாம் பார்த்துட்டு போலாம்னு வந்தியா? உன்னைய பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ குழம்பு கிளம்பு ஏதோ கறி வாங்கிட்டு போற மாதிரி தான் வந்திருக்கறவ. ஆமா, அப்படியே உங்க வீட்டுல 7 வகையான கூட்டு 10 வகையான குழம்பு வச்சு அப்படி மணக்க வச்சிருப்பீங்க. உங்க வீட்டுல பழைய கஞ்சியும் ஊறுகாயும் தானே இருக்கு. அதை வாங்க வேணா இம்புட்டு தூரம் வந்தேன். வீட்டுல எம்பிட்டு நேரந்தேன் என் மாமியார் மூஞ்சியும் என் நாத்தனார் மூஞ்சியையும் டிவியவும் செல்லையும் பாத்துக்கிட்டே இருக்கிறது. அதையும் பொடி நடையா உங்களை எல்லாம் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியாட்டி? அடியே, 100 நாள் வேலையில என்னைக்குடி ஆரம்பிக்கிறாங்க? வீட்ல இருந்து போர் அடிக்குதுடி. அங்கிட்டு போனாவது ஏதாவது வேலை வெட்டி பார்க்கலாம். ஆமா சரோஜாக்கா, 100 நாள் வேலைக்கு போனாலாவது ஏதாவது 10 20 கையில நிக்கி புள்ளிங்க கேக்குறத வாங்கி கொடுக்கலாம். இந்த வேலையும் வைக்க மாட்டாங்களே. ஆடிக்கு ஒரு நாளுக்கு வேலைக்கு கூப்பிட்டா அம்மாவாசைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்க. இப்படியே வீட்டுக்குள்ள இருந்துட்டு தின்னுக்கிட்டு தூங்கிக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இப்படியே பொழுது போகுதுக்கா. என்னத்த சொல்ல. ஏக்கா, அந்த 100 நாள் வேலையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டுக்கா. ஆளை பார்த்துதேன் வேலையை கொடுக்குறாங்க. நம்ம கையிலயும் 4 காசு இருக்கிறது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கள போலட்டி. ராணி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பிப்போம்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல ராணி, அதை வேணா செய்வோமா? அக்கா, அன்னைக்கு சொல்லவுமே நான் பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு அதிரசத்துக்கான மாவு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வந்தா தானக்கா சுட முடியும். நான் ஒத்தால எப்படி சுடுறது? உங்களை கூப்பிட்டா நீங்க தோட்ட வேலை இருக்குன்னு போயிருங்க. வசந்தியை கூப்பிட்டா வசந்தி எனக்கு உடம்பு சரியில்லைக்கா, இன்னும் 2 நாள் ஆகட்டும்னு சொல்லிவிட்டா. ஏக்கா, என்னைய கூப்பிட்டு இருக்கலாம்லக்கா. அடியே, உன் செல்லுக்கு அடிச்சேண்டி. உன் மாமியார் தான் போனை எடுத்துச்சு. அவ வீட்டு வேலையா இருக்கா, அப்புறமாட்டி சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிடிச்சடி. என் மாமியார் கிளடி இருக்கே சரியான ஆளுக்கா. நான் வேலை செய்யற நேரம் என் செல்ல வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல ரீல்ஸ் பாக்குதுக்கா. போன் வந்தாலும் சொல்ல மாட்டேங்குது. எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தேன். ஆளாலும் ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தியே. நான் ஒத்தால அம்பிட்டு வேலை பார்க்க முடியுமா? எடுத்து மூளையில வச்சுட்டு ஏன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ராணி, அதிரச மாவை சேர்த்த பின்னாடி நல்ல ஊறதான் டேஸ்ட் இருக்கு ராணி. ராணியக்கா, எல்லா வேலையும் முடிச்சிட்டீல? சமையல்லாம் பண்ணிட்டியா? முடிச்சிட்டு சின்ன பொண்ணு. ஏன், உனக்கு சோறு ஈரு வேணுமா? நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேக்கா. இப்ப எல்லாரும் நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம். அதிரசத்தை சுட்டு அடிக்கிறோம்க்கா. நாளைக்கு சந்தையில போய் வியாபாரத்தை தொடங்கிடுவோம். ஆமா
சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதே. நாளைக்கு செய்வோம் பறவு செய்வோம்னு இப்படியே சொல்லி சொல்லி நாளும் பொழுதுமே போய்கிட்டு இருக்கு. அன்றைய செய் அதை இன்றைய செய் இப்பவே செய்யணும் சொல்லியிருக்காங்கல்ல. இன்னைக்கே ஆரம்பிச்சிருவோம் ராணி அதிரசத்தை சுட. அப்படியே சொல்றியா சரோஜாக்கா? சரி, நான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சீக்கிரமா வாங்க, அதிரசத்தை சுட்டுருவோம். அக்கா நான் போய் வசந்தி அக்காவையும் ஆச்சியையும் கூட்டிட்டு வரேன்க்கா. நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணி வை. சரி சின்ன பொண்ணு, பெரசாவா அங்கேயே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காம. அக்கா வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரன் மாதிரி வேலை பார்க்கணுக்கா. நான் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி ராணி, நான் இந்த முருங்கைக்கீரையை உருவி சுண்டி வச்சுட்டு வரேன். சரிக்கா. என்னது இன்னும் யாரையும் காணா? அவங்க பேச்சு நம்பிக்கிட்டு நான் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டேனே. வருவாளுகளா வரமாட்டாளுகளான்னு தெரியலையே. வந்தா எல்லாரும் சேர்ந்து அதிரசத்தை சுட்டு அடுக்குவோம். இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான அதிரசத்தை சுட்டி எடுத்துக்க வேண்டியது. 2 லிட்டர் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். போதுமா என்னன்னு தெரியலையே. அக்கா, வா வசந்தி, இப்பத்தையும் எங்க வீடு தெரிஞ்சுச்சா? உன்னை பாக்குறதுன்னா ஆளகிட்ட இல்ல கூப்பிட வேண்டியது இருக்கு. அவ்வளவு பகசியா? அட போக்கா, பகசி இல்ல கிகசி இல்ல. வீட்டுல ஒரு வேளை மாத்தி ஒரு வேளை வந்துகிட்டே இருக்கு. அப்படியே நேரமும் காலமும் போகுது. அதே இங்கிட்டு வரல. ஏண்டி சின்ன பொண்ணு, ஆச்சியும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா எங்கிட்டி? அக்கா அவங்க வீட்டுல போய் சத்தம் போட்டேன்க்கா. ஆச்சி ரேஷன் கடைக்கு போயிருக்காங்களாம். அடியே, இன்னைக்கு ரேஷன் கடையில பொருட்கள் போடுறாங்களாட்டி? ஆமாக்கா, தேதி 2 ஆயிருச்சுல. ஒரே கூட்டமா இருக்கும். ஒரு வாரம் பூரா கூட்டமா தான் இருக்கு. நம்ம மாச கடைசி போய் வாங்குவோம்க்கா. ஆமா ராணி அக்கா, அந்த ஆச்சி எப்பயுமே பரப்பு தானே. சரி டி, உட்காருங்க டி, வேலைய ஆரம்பிப்போம். அக்கா, மாவு நல்ல பக்குவமா சேர்த்துக்க. நல்ல புசு புசுன்னு தான் இருக்கு. ஆமா டி வசந்தி, எம்பிட்டு மாவு எடுத்தோமோ அம்பிட்டுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன் டி. தித்திப்பா இருக்கும். அக்கா அதிரச மாவை பார்க்கவும் பச்சையாவே திண்டலாம் போல இருக்குக்கா. ஐயே, பச்சை மாவை திங்காதடி, வயித்தை கலக்கி விட்டுரும். அக்கா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு செய்யாதுக்கா. ஆஹா என்ன சூப்பரா இருக்கு. எனக்கு அதிரசத்தை விட பச்சை மாவுதே ரொம்ப பிடிக்கும். அடியே, பிடிக்கும் பிடிக்கும்னா காப்படி மாவு தின்னுட்டாளே, சும்மா இருட்டி. அடியே ஆமாட்டி, இது வியாபாரத்துக்காக நான் பக்குவமா கிண்டி வச்சிருக்கேன். நீ பாட்டு தின்னு தீத்துறாத. வேலை கலகலகலன்னு நடக்குது போல இருக்கு. வாங்க சரோஜாக்கா, இப்பத்தி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். உட்காருங்க, தட்டுங்க அதிரசத்தை. ராணி, என்ன செட்டிக்கிட்ட பாத்துங்கல்ல ராணி? சரோஜாக்கா, எட்டக்கத்தையே நிக்கிறேன். ஆஹா என்ன வாசனை என்ன வாசனை. அதிரசம் சுடும்போது மட்டும் 8 ஊருக்கு மணக்குது. அது எப்படிக்கா? என்ன பொண்ணு, அதிரசம் நார்மலா தாண்டி மணக்கு. ராணியக்கா விட்டு கை பக்குவத்துல ஊரே மணக்குது. அடியே, புகழ்ந்தது போதும்படி வெரசா தட்டி தட்டி புடுங்க. மணி ஆயிக்கிட்டு இருக்குல்ல. ராணி, மாவு முடிஞ்சிருச்சு. அந்த மாவை எடுத்து தரியா? பரவாயில்லையே, ஆளும் பேருமா டக்கு டக்கு டக்குன்னு வேலை பார்க்கவும் சுட்டு அடுக்கியாச்சு அதிரசத்தை. அக்கா, இந்த அதிரசத்தை ஃபர்ஸ்ட் வித்துக்குருவாங்கக்கா. எப்படி விற்பனை ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி மித்ததை சுட்டுக்குருவோமே. அக்கா அந்த மாவையும் எடுக்க நாங்க இருக்கோம்ல, தட்டி தட்டி தாரோம் சுட்டுருக்கா. அடியே, ராணி சொல்றதும் சரிதாண்டி. ஃபர்ஸ்ட் எப்படி அதிரசம் விக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமாட்டி சுட்டுக்குவோம். அப்புறம் வேஸ்டா போயிடும்டி. நான் விற்காம போகுது, வித்துச்சுன்னா லாபம். இல்லைன்னா ஆளுக்கு 2 அதிரசத்தை வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு திங்க வேண்டியதே. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே. நான் அங்கே பாரு சின்ன பொண்ணு, நான் ஒத்தாளா இவ்வளவு பொருட்களுக்கு செலவு பண்ணிருக்கேன். கணக்கு போட்டு ஆளுக்கு பாதி காசு கொடுத்துறணும். அக்கா என்னக்கா சொல்ற? ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே இந்த தொழில் ஆரம்பிக்கிறோம். ஆளுக்கு பாதி காசு கொடுக்கணும்ல. இன்னும் ஒத்த பைசா கொடுக்கல. நாளைக்கு எல்லாரும் காசை கொண்டு வந்துருங்க, பாத்துக்குங்க. ராணி, அதெல்லாம் கொடுத்துருவா ராணி. அதெல்லாம் பயப்படாத பயப்படாத. அக்கா, நீங்க கொடுத்துருவீங்கக்கா. ஆனா சின்ன பொண்ணு வசந்தியை நினைச்சதே எனக்கு பயமா இருக்கு. அக்கா, எங்க வீட்டுக்காரர் சம்பளம் வாங்கணும்னே தந்துறேன்க்கா. அக்கா என்னக்கா என்ன இப்படி நினைச்சிட்ட? நான் ஒரு கஞ்ச பிசுனாரிதேன். ஆனா காசு விஷயத்துல கரெக்டா இருப்பேன்க்கா. சரிங்கம்டி, உன்னைய பத்தி தெரியும். சரி, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. அதான் வேலை முடிஞ்சிருச்சுல. ஆமாக்கா, அனலுக்கிட்ட நின்றது ஒரே தலைவலியா இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டு தாக்கா. அடியே, அனல் பக்கத்துல நிக்கிறது நானு.